குரு வணக்கம். தக்ஷா ஜோதிடம் மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தமிழரசன் பேசுகிறேன். குரு பயிற்சி 2024ஆம் ஆண்டிற்கான மகர ராசி பலன்கள். மகர ராசிக்கு 5 குரு கோச்சாரமா வர்றாரு. 5ல் இருந்து 9, 11 அப்படின்ற இடத்தை பார்த்து ராசியையும் பார்த்துறாரு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு. ஆக்சுவலா 2ல சனி ஆட்சி பெற்று பாதசனி நடந்துட்டு இருக்கு நிறைய பேருக்கு. அப்படி இருந்தும் கூட இவங்களுக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அந்தஸ்து தேடி வரும். மிக உயரிய இடத்துக்கு இவங்க போகாதுங்க. புகழ் தேடி வரும். அரசியலில் இருப்பவங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை சந்திப்பாங்க. அரசியல்வாதிகளால் மருத்துவர்களால் ஆதாயம் உண்டு. அவர்களுக்கும் வளர்ச்சி உண்டு. அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சிறப்பான டைம். கண்டிப்பா ஒரு புது உத்வேகத்தோட அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும்னு சொல்லலாம். ஷேர் மார்க்கெட்ல மிகப்பெரிய லாபத்தை எதிர்நோக்கலாம். அது நிச்சயமா நல்லபடியா வரும். மூதாதையர் கோயில்களுக்கு, அதாவது அன்செஸ்டர்ல டெம்பிள்ஸ்க்கு, குலதெய்வ கோயில்களுக்கு போயிட்டு வர்றது, ஆன்மீக திருப்பணிகள் ஆற்றுறது, ஆன்மீக பயணம் போயிட்டு வர்றது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுவாகவே அமையும். முக்கிய பொறுப்புகள் எல்லாமே தேடி வருங்க. இது ரொம்ப ஒரு அருமையான அமைப்பு. அதே போல பாருங்க, குழந்தைகள் நிறைய நல்ல பெயரை கொண்டு வருவாங்க. ஸ்கூல்ல, காலேஜஸ்ல. இப்ப பக்கத்துல எங்கேயாவது பாத்தீங்கன்னா, எங்க உங்க பையனாங்க ரொம்ப நல்ல பையங்க, நல்ல பிஹேவ் பண்றான், நல்ல மேனரா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு பெயர்கள் எல்லாம் கொண்டு வருவாங்க. காதல் திருமணம் கைகூடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் நிச்சயம் வளர்ச்சியை கொடுக்கும். போயிட்டு வாங்க. 2ல சனி இருந்தாலும் சின்ன சின்ன வாக்குவாதம் குடும்பத்துல இருக்கும். கொஞ்சம் பேசுறது மட்டும் பார்த்து பேசுங்க. மற்றபடி பெரிய பிரச்சனைகள் வராது. குடும்பத்துல கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி வெற்றி. லாபம் நிச்சயமாக உண்டு. இன்டர்வியூ ஏதாவது எழுத்து தேர்வுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நிச்சயமா அதுல பாஸ் ஆகி வந்துடுவீங்க. இந்த குரூப் 4 ட்ரை பண்றவங்களுக்கு எல்லாம் ஒரு சிறப்பான டைமுங்க. நல்லா பார்த்து எழுதுங்க. இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி நீங்களா ஒரு மாடல் எக்ஸாம் மாதிரி எழுதி அப்புறம் மறுபடியும் போங்க. அது சிறப்பை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு அல்லது கணபதி வழிபாடு மிகச் சிறப்பு ஆதாயத்தை கொடுக்கும். குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இஎன்டி பிரச்சனைகள், கால் பாதம், குழந்தைகளுக்கு விட உங்களுக்கு மெயினா பாத்துக்கங்க. இஎன்டி ப்ராப்ளம், கால் பாதம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் போகும். பயம் இல்லை. மொத்தத்தில் வளர்ச்சி நல்லா இருக்கு. நல்ல எடுத்த காரியங்கள், மன திட்டங்களை எல்லாமே இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி வின் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன்.